Check it. Let's go. Move, 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 move. நாடெங்க மண்ணில நம்ம கொடி பறக்குது. தமிழன் என்றாலே கெத்து இங்க ஏறுது. விளையாட்டு கழகம் எல்லாரையும் கூப்பிடுது. சாதி மதம் கடந்து நெஞ்சங்கள் இணையுது. யூகேல இருந்தாலும் வேர்கள் இங்க வாழுது. ஒற்றுமை பாட்டு நம்ம ரத்தத்துல ஓடுது. வாடா தோழா கை கோர்த்து நில்லு. இது நம்ம களம்டா உன் கிட்ட வந்து சொல்லு. இது நொட்டிங்கம் தமிழர் விளையாட்டு கழகம். நம்ம எல்லாரும் இணையும் ஒற்றை திலகம். வெற்றி ஒன்னே தான் நம்மோட இலக்கு. விளையாடி காட்டுவோம் கிழக்கு முதல் மேற்கு. Put your hands up, let's go. வென்றிடுவோம் சாதித்திடுவோம். நொட்டிங்கம் மைதானத்தை அதிர வைப்போம். வென்றிடுவோம் சாதித்திடுவோம். நொட்டிங்கம் மைதானத்தை அதிர வைப்போம். தோல்வி வந்தா என்ன தூக்கி போட்டு மிதிடா. வியர்வை சிந்தும் போதுதான் வெட்டி கொரு வள்ளிடா. Give your best, give your all, never ever fall. மைதானத்துல நீதான் இப்போ பிக் பாஸ் பிக் வால். தடைகள் ஆயிரம் வந்தாலும் உடைச்சு நீ ஓடு. உன் திறமையால இங்க புதிய சரித்திரம் போடு. Do your best, touch the sky, don't ask why. தமிழண்டா டிபி டிபி எல்லாம் கிடக்கு. அண்ணா டிபி டிபி எவ்வளோண்ணா? கேக் கிடக்கு. வணக்கம். கரிபாடிஸு ரோஸு கருவாடு 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 இங்கே இதுவும் கருவாடு என்ன சொல்கிறது? நெத்தலி கருவாடு. அப்படியே இங்கே இது இது கிடக்கு மாசி சம்பல். உடனே நீங்க சோறோ ரொட்டியோ 899. நான் சொல்றேன் எங்கட வீட்டை இதான் இருக்கு. ஓகே நாங்கள் ரெண்டே படக்க போகிறோம். சரியோ? ஊப்ஸ். இப்படி தான் செய்யணுங்க. இதுக்கு தான் அக்கா வரும். நொட்டிங்கம் மைதானம் விளையாட்டு கழகத்தின் பெருநாள். நம்மை கூட்டினைக்கும் பாச திருநாள். அன்போடு வாரி. நான் அப்பா என்ன சொன்னது? நொட்டிங்கம் தமிழர் விளையாட்டு கழகம். நம்மவர் நெஞ்சங்கள். எங்கட மது அக்கா சாரி எல்லாம் இது பண்ணுறா. வைக்கா இருக்கேனே. என்ன மாதிரி என்னென்ன விலையெல்லாம் இருக்குது? This is காஞ்சி காட்டன். இது வந்து செட்டிநாடு. செட்டிநாடு. அங்கே இருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டா நொட்டிங்கம் வரைக்கும். இது செக் ஒன். ஸோ ஒன்று எடுத்தீங்கன்னா 30 pounds. ஒன்று எடுத்தால் 30 ரூபா. And 2 for 45. 2 for 45. 45. ஸோ வேறு லெவலில் தானே. இதெல்லாம் காஞ்சி காட்டன்ஸ். இதெல்லாம் என்ன மாதிரி விலை விற்கிறீங்க? இது ஸ்டார்டிங் ஃப்ரம் 180. இதெல்லாம் பியூர் காஞ்சிபுரம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 180. 180. Yeah. இதெல்லாம் மட்டும் தொங்க போட்டுருக்கீங்க? டிஸ்ப்ளேக்கு. டிஸ்பிளேக்கு. இதெல்லாம் பியூர் காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரம். ஓகே ஓகே. நல்ல ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. நைட்டியும் விற்கிறீங்க? நைட்டி சீசன்ஸுக்கு மட்டும். சீசன்ஸுக்கு மட்டும். சம்மர் சீசன் இது என்ன விலையில் விற்கிறீங்க? 1 to 10 pounds. 1 to 10 pound? Yeah. And 2 for 15. 1 to 10 pound, 2 for 15 pounds. 15 pound. வேற லெவல். மங்குஸ் தான் இதுக்கு பேர். ஓ இது ஸ்ரீலங்காவில் ஃபேமஸ். நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்றோம். நாங்கள் மாங்காயடா. மாங்காய் வேறு லெவல் மாங்காய். நல்ல விளையாட்டு மாங்காய். இது என்னன்னு தெரியல, பட் நல்லா இருக்கு மாங்காய். ரம்புட்டான் சுஜீவன். இது என்ன தெரியுமே? இதுக்கு பேர் ரம்புட்டான். யூ நோ திஸ் என்ன? யூ லைக் திஸ்? இது உனக்கு பிடிக்குமில்ல? இது உனக்கு பிடிக்குமில்ல? ஏ நான் இப்போ 5 ரூபா மட்டும்தான். இது தெரியுமா? இது நாங்கள் ஊரில் மரத்தில் கஷ்டப்பட்டு இது பண்ணி சாப்பிட்றோம். நாங்கள் இதை சூப்பர் சாமான். ஈச்சம்பழம். பேரிச்சம்பழம். ஆனால் நல்லா இருக்கும், நல்ல ருசி. இங்கே பெரிய பெரிய பூசணிக்காய் வச்சிருக்கேன். இந்த சுஜீவன் ஒரு பூசணிக்காய் தூக்கும். ஆமாம் எவ்வளோ பெருசு. இளநீ எப்படி இருக்கு? நல்லா இருக்கே. இளநியடா இளநீ.
பலாப்பழம் நல்ல நல்ல பலாப்பழம்லாம் வச்சிருக்கேன். அட்டே அண்ணா முன்னா வச்சிருக்காமடா. கரும்புட சைஸாக பாருங்கடாப்பா. ஆமாம் சித்தப்பூ விழுந்துட்டு சித்தப்பூ. ஆமாம் இது எந்த சைஸுக்கு நிற்கிது, எந்த இடுப்பு சைஸுக்கு நிற்கிது. அண்ணா இது எவ்வளோ அண்ணா இது 10 ரூபாவா 5 ரூபா? இவ்வளோ பெரிய சைஸ் 5 ரூபாய்க்கு விற்கிறீங்க மேம். It's nearly your size, isn't it? சுஜீவன் என்ன எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. என்ன என்ன நடக்குது இங்கே? இல்லை இளநீ எல்லாம் பேரில் எல்லாம் வெட்டுறீங்க போல. ஆனால் கையை வெட்டிடுறேன் பார்க்க வேமையாக இருக்கு எனக்கு. வேணுமா? ஏசி இளநீ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். என்ன சுட்ட பழமா சுடாத பழமா இது? இது கீழே விழுந்துச்சுன்னா சுட்ட பழம். கீழே விழாட்டி வேற லெவல் வேற லெவல். ஃப்ரெஷ் இளநீ இங்கே இருக்குது. எங்கட கடை வந்து ரைஸ் பார்க்ல இருக்கு. நோட்டிங்க ரைஸ் பார்க்ல இருக்குது. நீங்க வந்தீங்கன்னா நீங்க தலைவர் வர வெளியே நோட்டிங்கத்துல வந்து ரைஸ் பார்க்ல இருக்குது. ஓகே வந்து நீங்க மிடில்னு சொல்லலாம். இப்ப ஆஷ்ஃபீல்ட் மேன்ஸ்ஃபீல்ட் இங்க ஈஸ்ட்வுட் பக்கம் இருக்க ஆட்களுக்கெல்லாம் இந்த கடை ஒரு மிடில் லொகேஷன் இருக்கு. பின்னால பெரிய கார் பார்க் இருக்கு, ஃப்ரீ கார் பார்க். சரி நாங்க ஓபன் 7 o'clock and close 11 o'clock. நாங்க எல்லா ஸ்ரீலங்கன் ஐட்டமும் செய்யறோம். நாங்கள் இங்க நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாவப்பழம் இருக்குது. நாவப்பழம் செய்யறோம். எவ்வளவு பிரைஸ் அதுல போட்டுருக்கு? நாவப்பழம் வந்து 5 பவுண்ட் தான் நாவப்பழம் இது. இதுல ஊர்ல இருந்து வர நாவப்பழம். இங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்க. இட்ஸ் a lovely நாவப்பழம். இங்க பாருங்க நாவப்பழம். அவ பாட்டி சாப்பிட்ட சுட்டப்பழம் சுடாப்பழம் இதுதான். சரியா? நாங்கள் உங்களுக்கு இங்க 5 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. 5 ரூபாய்க்கு தாரோம். 5 ரூபாய்க்கு விச் a lovely price. ஆல்சோ நீங்க வந்து உங்களுக்கு பல்காகவும் வாங்கலாம். இதுவும் நாவப்பழம் தான், ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அதோட சேர்த்து மங்குஸ்தான் பழம் நாங்க விற்கிறோம். மங்குஸ்தான் பழம் இளநியை குடிச்சு போட்டு அப்படியே நீங்கள் வந்து மங்குஸ்தானை சாப்பிட்டு நீங்க ருசி 13 pounds இந்த பாக்ஸ் பாருங்க. சார் லவ்லி ரம்புட்டான். இங்க பாருங்க உங்களுக்கு 2 பேக் இருக்குது சார். ஓகே நாங்க மாம்பழம் வச்சிருக்கோம். இங்க பாருங்க மாம்பழம் மால்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம் இல்ல, இது வந்து ஈழத்து மாம்பழம். வீட்டுல நாங்க வச்சிருக்கிறோம். நாங்க இதை எப்ப திறந்து வைக்கிறோமோ அன்றைக்கு இதெல்லாம் சோல்ட் ஓவர். நீங்க ஒரு விளையாட்டு போட்டு என்ஜாய் பண்ண மாட்டீங்க. சோ உங்களுக்காக வெயிட் பண்ணுது. விளையாட்டு போட்டு முடிஞ்ச கையோட வந்து வாங்கோ. அதோட வாழுங்கோ, ஆரோக்கியமா சமையுங்கோ, ஆரோக்கியமா சாப்பிடுங்க. மண் பாண்டம் இதுல வந்து அந்த எனாமல் ஒன்றும் இல்ல, நான் ஸ்டிக் அந்த விளையாட்டுகள் எல்லாம் இல்ல. ஆரோக்கியம் ஃப்ரெஷ். நீங்க ஈழத்துல வீட்டுல எப்படி சமைச்சா அதே மாதிரி இருக்கு. இங்க ஃப்ரெஷ். இந்த சத்தம் கேக்குது பாருங்க. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான ஐட்டங்கள் இங்க. அது மட்டும் இல்லாம இங்க உங்களுக்கு அதிசயம் ஆனால் உண்மை, ஒரு அவியலில் 5 குழல் புட்டு. ஒரு அவியல் 5 குழல் புட்டு. இங்க பாருங்க 5 குழல் புட்டு. வீட்டுக்கு யாரும் விருந்தாளி வந்துட்டாங்க, புட்டெல்லாம் ஓட பண்ண தேவையில்ல. குழையுங்கோ, 5லையும் போடுங்க, ரக்குங்கோ, சாப்பிடுங்க, சம்பளம் கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க உங்களுக்கு 5 பெருசுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். இங்க 3 இருக்கு. 24.99 24 பவுண்ட் 99%. 3 போட்ட புட்டு குழல். சோ நீங்க வீட்டுல வந்து 3 தடவை இந்த வக்கைகளை அவிச்சு கொடுக்கிறது. ஒரே அவியல்ல வந்து 3 குழல் புட்டு உங்களுக்கு. அங்கே பாருங்க எல்லாருக்கும் பிடிச்சது இந்த பிரீத்தி கிரைண்டர். எல்லாருக்கும் இது என்ன விலைக்கு நீங்க வாங்குவீங்க? பிரீத்தி கிரைண்டர் சரியான விலையை சொல்றாங்க, ஃப்ரீயா தருவாங்க. ஓகே பிரீத்தி எவ்வளவு? 100. ஓகே நீங்க அபவுட் இங்க வாங்க 180 சொன்னீங்க. ஓகே இது வந்து 179 பவுண்ட். நீங்க 1 பவுண்ட் கூட சொல்லி இந்த கம்பெனிஸ்ல இருந்து நீங்க டிஸ்குவாலிஃபை ஆகிட்டீங்க. நீங்க 180 பவுண்ட் 179 பவுண்ட் சொல்லியிருந்தால் நான் உங்களுக்கு இதை ஃப்ரீயா தந்திருப்பேன். அமேசான்ல போய் தேடி பாருங்க, 360 பவுண்ட்ஸுக்கு விற்கிறாங்க. ஓகே இது வந்து இட்ஸ் a bargain. இந்த பிரீத்தி கிரைண்டர் bargain. 1 2 3 4 உங்களுக்கு 5 இதுக்குள்ள வருது. 5 வருது இதுக்குள்ள. ஓகே அதுல உங்களுக்கு பெருசுண்டா நாங்க உங்களுக்கு சின்ன ஆப்ஷன் வச்சிருக்கோம். அப்பச்சட்டி வச்சிருக்கிறோம். தேங்காய் இது பண்றது அதோட சேர்த்து எல்லாருக்கும் பிரயோசனமான இங்க பாருங்க பூசை சாமான். நீங்க பூசை சாமான் வாங்குறதுக்கு, ஒரு பூசை வைக்கிறதுக்கு 10 கடைக்கு ஏறிடுறாங்க. ஒரு கடையில கற்பூரம், ஒரு கடையில சாம்பிராணி வாங்குறீங்க. உங்களுக்காக நாங்கள் ஒரே பக்கெட்ல கொண்டு வந்திருக்கிறோம் பூசை சாமான். இங்க பாருங்க 11.99 11 ரூபாய் 12 பவுனுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். all in one வாங்கி கொண்டு போனால் ஒரு வாங்கினீங்கடா நீங்கள் 6 மாசத்துக்கு விட்டு சந்தோஷமா சாமியை கும்பிடலாம், பூஜை பண்ணலாம். எந்த மனுஷன் வாங்க போனா அப்ப சட்டி 1 ரூபாய். அன்னாசி பழம் நாங்க இதுக்குள்ள மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிருக்கிறோம். இது 1 ரூபாய் 50 1 pound 50 pence.
இவ்வளோ நேரம் கத்தி கழிச்சதுக்கு இந்த கடை தான். இந்த நாவப்பழத்தை பற்றி நீங்கள் சொல்லிட்டு போங்க. நீங்கள் ஊரில் எப்போ கடைசியாக கண்ட நீங்கள் இந்த நாவப்பழத்தை ஒருக்கா சொல்லிட்டு போங்க. இந்த அருமையான நாவப்பழம் ஃப்ரெஷ் உங்களுக்கு பார்க்க தெரியுதானே ஃப்ரெஷ் இது. நாங்கள் ஊரில் மரத்தில் ஏறி ஆஞ்சி சாப்பிட்ற மாதிரி நாவப்பழம் உண்டு. நான் ஊர்ல இருந்து 2000 ஆண்டு வலிக்கிட்டேன் நான். ஓகே. அதுக்கு முன்னும் நாவல் பழம் கண்டது. நாவல் பழம் என்றால் எனக்கு உயிர் அபார விருப்பம். அபார விருப்பம். அப்படி விருப்பம். அந்த ஒரு பாட்டிகிட்ட போய் பள்ளிக்கூட வாசல் ஒரு துண்டு அடிச்சுண்டாலும் அளந்து தருவா. எஸ். அவர் சுருளை சுற்றி போட்டு நாவப்பழத்தை கொட்டி போட்டு சாப்பிட்றாரு. இங்க வந்து இப்ப 26 வருஷத்துல இன்றைக்கு தான் நான் நாவல் பழத்தை சந்தோஷமா ஃப்ரெஷ்ஷும் அந்த மாதிரி நல்ல டேஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. எங்க மண்ணில நம்ம கொடி பறக்குது, தமிழன் என்றாலே கெத்து இங்க ஏறுது. விளையாட்டு கழகம் எல்லாரையும் கூப்பிடுது, சாதி மதம் கடந்து நெஞ்சங்கள் இணையுது.